ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். மழை காலத்தில் சூடாக பஜ்ஜி, போண்டா, பக்கோடா அந்த மாதிரி தான் சாப்பிடணுமா என்ன? காலிஃப்ளவர் 65 செஞ்சு சாப்பிட்லாம்ல. இது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஸ்நாக்னே சொல்லலாம். இப்போ இந்த அருமையான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் வெள்ளை கலரில் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. கொத்தமல்லி இலை, அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டேபிள் ஸ்பூன் தயிர், உப்பு தேவையான அளவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தலையை கட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி தலை ஏன் சேர்க்குறோன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோம். காலிஃப்ளவர் வாங்கும்போது வெள்ளை கலரில் இருந்தால் மட்டும் வாங்குங்க, மஞ்சளாக இருந்தால் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது மசாலா எல்லாம் கோட் ஆகணுன்றதுக்காண்டி சேர்க்குறோம். அடுத்ததாக 65 மசாலா, கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, அப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கோட் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கோங்க. இப்போ இதை 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் எல்லா காலிஃப்ளவரையும் உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சிம்மில் இருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் ரொம்பவே ஆயில் குடிச்சிடும். அதே நேரம் ரொம்ப அதிகமாக சூடாயிருச்சுனாலும் கருகிடும், உள்ளெல்லாம் வேகாது. அதனால் மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவு ரெட் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நுரை ஃபுல்லாக ஓரளவு அடங்கிருச்சு. நல்லாவே கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியில் நம்ம கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை. மோஸ்ட்லி கலர் பவுடர் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சம்பவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.